ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அல்லாஹ்வின் அடியார்களே, துரூசுன் ஃபி ஸீரத்தின் நபவிய்யா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு என்ற தொடர் வகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். என்ன பார்த்தோம் சென்ற வாரம் நாம் பார்த்த விஷயங்கள் என்ன? எந்த விஷயங்களோடு ஆரம்பித்து எந்த விஷயங்களோடு கடைசியாக நாம் முடித்தோம்? அழைப்பு பணியின் ஆரம்பம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழைப்பு எவ்வாறு இருந்தது? மறைவானதாக இருந்ததா அல்லது வெளிப்படையாக இருந்ததா? வெளிப்படையாக இருந்தது. மறைவானதாக இருந்தது என்பது பலவீனமான செய்தி. மறைவானதாக இருந்தது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு. அதிலும் முக்கியமாக முதல் 3 ஆண்டுகள் அவர்கள் வெளிப்படையாக செய்யவில்லை, மறைந்திருந்து செய்தார்கள் என்று வரக்கூடிய அந்த அறிவிப்பு, அதிலே பதிவு செய்யப்பட்ட அந்த அறிவிப்பு, அது பலவீனமான செய்தி. அப்படியும் இல்லாமல் இன்னொரு ஹதீஸில் சஹாபி ஒருவர் ஆரம்ப காலத்தில் நான் மக்காவிற்கு வந்திருந்த பொழுது அல்லாஹ்வின் தூதர் மறைந்திருந்தார்கள் என்ற அந்த செய்தி, அதை வைத்து அல்லாஹ்வின் தூதருடைய அழைப்பு பணி ஆரம்பத்தில் மறைமுகமாக நடந்தது என்று சில அறிஞர்கள் ஆதாரம் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு என்ன அர்த்தம்? உண்மையான அர்த்தம், அந்த ஹதீஸுடைய விளக்கம் என்ன? அதாவது குறைஷிகளின் வெளிப்படையான தாக்குதல்களிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக, பாதுகாத்துக் கொள்வதற்காக கையாண்ட உக்தியை தவிர, அப்படி மறைந்திருந்ததால் அல்லாஹ்வின் தூதர் அழைப்பு பணியை மறைந்திருந்து செய்தார்கள் என்பது அல்ல. இதெல்லாம் இன்னும் தெளிவுபடுத்தும் விஷயம் என்னவென்றால், இதில் என்ன, சஃபா மலையில் நின்று அல்லாஹ்வின் தூதர் தங்கள் குடும்பத்தார்கள் அனைவர்களையும் ஒன்று திரட்டி வெளிப்படையாக அறிவித்தார்கள். அதுவும் யார் முன்னால்? அபூலஹபின் முன்னால். அபூலஹப் அங்கு இருக்கிறார், பல பேர் அங்கு இருக்கிறார்கள், அனைவர்கள் முன்னாலும் வெளிப்படையாக நாம் பிரகடனப்படுத்துகிறார்கள் என்றால் இது மிக முக்கியமான ஆதாரம். இந்த அழைப்பு பணி மறைமுகமானதாக அல்ல. வேறு என்ன பார்த்தோம்? கடைசியாக எந்த விஷயத்தில் பார்த்தோம்? அதே போல் அந்த குறைஷிகள் அபூ தாலிபிடம் பேரம் பேசினார்கள் என்றால், அதாவது இதை எப்படியாவது உங்களுடைய மகனை நீங்கள் தடுத்து நிறுத்துங்கள், என்ற அந்த தொடரிலே இப்போது நாம் அந்த விஷயத்தை தான் இப்போது பார்க்க இருக்கிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, குறைஷிகள் என்னென்ன இன்னல்களை எல்லாம் கொடுத்தார்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு, என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் சந்தித்தார்கள், எப்படி இந்த தாவா வளர்ந்தது. இன்று நாம் பேசுகிறோம் அல்லவா, எந்த தியாகமும் செய்யாமல், எந்த உழைப்பும் செய்யாமல், எந்த பிரச்சனையும் சமாளிக்காமல் தாவா வளர்ந்து விட வேண்டும். யூடியூபை வைத்து, இன்ஸ்டாகிராமை வைத்து கவனிப்போம். அபூ தாலிபுடன் குறைஷிகள் செய்த பேரம் குறித்து வந்துள்ள ஆதாரமற்ற அறிவிப்புகள் கவனியுங்கள். அதாவது சீரா நூல்களில் இப்படிப்பட்ட அறிவிப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன? அபூ தாலிபிடம் குறைஷிகள் செய்த பேரம், இது குறித்து வந்துள்ள ஆதாரமற்ற செய்திகள், ஆதாரமான செய்திகள் அல்ல, ஆதாரமற்ற செய்திகள். ஷேக் என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போம். நான் இங்கே தவிர்த்துள்ள சில ஆதாரமான சஹீஹ் இல்லாத செய்திகளும் உள்ளன. என்ன விஷயம்?
அபூ தாலிபிடம் குறைஷிகளிடம் நடந்த அந்த விஷயங்கள் இதற்கு முன்னால் நாம் பார்த்தது. தடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் மகனை, நாங்கள் விட்டு விடுகிறோம், இல்லை என்றால் எங்களுக்கும் இதில் நீங்கள் குறுக்கே வராதீர்கள், இதை நாம் எல்லாம் பார்த்தோம். ஆனால் இது அல்லாத ஒரு சில அறிவிப்புகள் வந்திருக்கிறது அபூ தாலிபிடம். அது என்ன அறிவிப்புகள்? கவனிங்க அல்லாஹ்வின் அடியார்களே. குறைஷிகள் அபூ தாலிபிடம் வந்து அவரை அச்சுறுத்தி உமது சகோதரனை நீங்கள் விட்டு விலகுமாறு நாங்கள் உம்மிடம் கூறுகிறோம், ஆனால் நீங்கள் எதுவும் செய்யவில்லை, எனவே அவரை தடுக்க வேண்டும், இல்லை என்றால் நாமும் உங்களுக்கு இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் என்று மிரட்டினதாக அறிவிப்புகள் வந்திருக்கிறது. இதற்கு முன்னால் அறிவிப்புகள் மிரட்டின துணியில் வரவில்லை. ஏனெனில் அபூ தாலிப் என்பவர் பெரும் இடத்திலே இருக்கிறார், பெரும் மதிப்பை பெற்றவராக இருக்கிறார். அவரிடம் என்ன பேச முடியுமோ அதை தான் பேசினார்கள் என்று ஆதாரமான செய்திகளில் பார்த்தோம். ஆனால் ஆதாரமற்ற செய்திகளில் சில செய்திகளில் எவ்வாறு வருகிறன்றவா, உங்களை நாங்கள் இப்படி செய்து விடுவோம் அப்படி செய்து விடுவோம் என்று அபூ தாலிபினுமே நேரடியாக மிரட்டல் துணியில் குறைஷிகள் பேசினதாக சில செய்திகள் வருகின்றன. ஆனால் இது ஆதாரமற்றதாக இருக்கிறது என்பதை ஷேக் அவர்கள் இங்கே சொல்கிறார்கள். இன்னும் ஒரு சில விஷயங்களில் பாருங்கள். இதனை இப்னு இஸ்ஹாக் மற்றும் சீரா எழுதிய பல அறிஞர்கள் பதிவு செய்துள்ளனர். ஆனால் இதில் எதுவும் ஆதாரபூர்வமானதாக அல்ல. சில செய்திகள் மிக கடுமையான முறிவுகளையும், அதாவது அறிவிப்பாளர் தொடரில் முறிவுகள், அறிவிப்பாளர் தொடர்களில் முறிவுகளும் இடைவெளியும் கொண்ட தஈஃபான அறிவிப்பாளர் தொடர்களை கொண்டு இந்த செய்திகள் உள்ளன. இன்னொரு செய்தியை பாருங்கள். அபூ தாலிபிடம் வந்து அபூ தாலிபே, குறைஷிகள், நீங்கள் முஹம்மதை எங்களிடம் ஒப்படைத்து விட்டு நாங்கள் அவரை கொன்று விடுகிறோம், அதற்கு பதிலாக, யாருக்கு பதிலாக? முஹம்மதிற்கு பதிலாக அழகிலும் பலத்திலும் குறைஷிகளின் சிறந்த இளைஞராகிய உமாரா, கவனியுங்கள், உமாரா பின் வலீத் இப்னுல் காலித் வலீத் இப்னுல் முகீர். யார் இவர்? உமாரா பின் வலீத் இப்னுல் முகீரா, காலித் இப்னு வலீத் அவர்களின் சகோதரர். குறைஷிகளின் தலைவர்களில் ஒருவர், பெரும் அநியாயக்காரர், காஃபிர், இறை மறுப்பாளராகவே கடைசியில் மரணித்தார் பதிரிலே. குறைஷி தலைவர்கள் முக்கியமான ஒருவர். இவரின் மகன் யார்? இவருடைய மகன் யார்? மிக முக்கியமான ஒரு சஹாபி, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. உஹுது போர்க்களத்தில் அப்போது முஸ்லிம்களுக்கு எதிராக போரிட்டு யுக்தியை செயல்படுத்தினவர் யார்? காலித் இப்னு வலீத் இப்னு முகீரா. இவரின் சகோதரர் உமாரா பின் வலீத் இப்னுல் முகீரா. இவர் யார்? இவர் மக்காவில் நல்ல அழகான அல்லாஹ்வின் தூதர், ஏனெனில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக, இளைஞராக, கட்டுடல் கொண்டவர்களாக, சிறப்புமிக்க ஒரு திறம்பட இளைஞராக இருப்பதினால், அதே போல உங்களுக்கு நாங்கள் அவருக்கு பதிலாக, அவரை கொன்றுவிட்டு அவருக்கு பதிலாக உங்களுக்கு நாங்கள் யாரை தருகிறோம்? உமாராவை தருகிறோம். கவனித்துக் கொள்ளுங்கள். காலித் இப்னு வலீதின் சகோதரர் உமாரா பின் வலீத் இப்னுல் முகீரா. இவரை நாங்கள் உங்களுக்கு அவருக்கு பதிலாக தருகிறோம், அதை நீங்கள் உமது மகனாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டதாகவும் அதற்கு அபூ தாலிப் மறுத்து விட்டதாகவும் ஒரு செய்தியாகும். இப்படியும் ஒரு செய்தி வந்திருக்கிறது. அல்லாஹ் தூதர் அவர்களின் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீரம், வலிமை மற்றும் அறிவு கூர்மை காரணமாகவே அபூ தாலிப் அவரை கவர்ந்து வைத்துள்ளார் என்றும், அதாவது முஹம்மதின் வீரம், வலிமை மற்றும் அறிவு கூர்மை காரணமாகவே அபூ தாலிப் அவரை கவர்ந்து வைத்துள்ளார் என்றும், அதற்கு பதிலாக நாம் உமாராவை கொடுத்து விட்டால், உமாராவை கொடுத்து நம்மால் இதை ஈடு செய்ய முடியும் என்றும் அவர்கள் தவறாக கருதினார்கள் என்று செய்தி வருகிறது. கவனியுங்கள், எந்த அளவிற்கு, எந்த எல்லைக்கு சென்றிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த வகுப்பில் பல ஆச்சரியமான விஷயங்கள் நம்மை சூழ்ந்து இன்று வருகின்றன. வழக்கம் போல்தான் கொள்கை விஷயங்களில் கவனிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் இந்த அறிவிப்பும் ஆதாரமற்றது. இந்த அறிவிப்பும் என்ன? ஆதாரமற்றது. சரி, நாம் பார்த்த இதெல்லாம் அடுத்த தலைப்பிற்குள் செல்வோம். குறைஷிகளின் பொய்யான குற்றச்சாட்டுகள், இத்திஹாமாத் குரைஷ் அல் பாத்திலா,
குறைஷிகளின் பொய்யான குற்றச்சாட்டுகள். இத்திஹாமாத்து குரைஷ் அல் பாத்திலா. என்ன பொய்யான குற்றச்சாட்டுகள் கவனியுங்கள். பின்னர் குறைஷிகள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு பணியை தடுப்பதற்காக அவர்கள் மீது வீணான அவதூறான குற்றச்சாட்டுகளை சுமத்த தொடங்கினர். என்ன அவதூறுகளை தவிர வேறு என்ன நடக்கும்? சத்தியத்தில் ஒருவர் பயணம் செய்தால், இன்று தாவாவை சத்தியத்திலே மக்களை இயக்கம் சாராமல் எந்த விஷயங்களையும் இல்லாமல் மக்களுக்கு வெறும் சத்தியத்தை மட்டும் நாம் அழைத்தால் நமக்கு கிடைப்பது என்ன? பதிலுக்கு பகரமாக அவதூறுகள். இது இன்று ஆரம்பித்ததா? இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது சத்தியத்தை பிரகடனப்படுத்தினார்களோ அன்றிலிருந்து ஆரம்பித்த ஒரு விஷயம். என்னென்ன அவதூறுகளை எல்லாம் சுமத்தினார்கள். குர்ஆன் தெளிவாக விளக்குகிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, திருமறை குர்ஆன் தெளிவாக விளக்குகிறது. ஒவ்வொன்றாக பார்ப்போம். அவரை பைத்தியக்காரர் என்றும் கவனியுங்கள். பைத்தியக்காரர், மஜ்னூன், சூனியக்காரர், சாஹிர், பொய்யர், கذاب என்று பழி சுமத்தியதுடன் அவர்கள் கொண்டு வந்தது முந்தைய கால மக்களின் வெறும் கற்பனை கதைகளே. அசாதீருல் அவ்வலீன். என்னது? அசாதீருல் அவ்வலீன், முந்தைய கால கற்பனை கதைகள். அவர் ஒரு பைத்தியக்காரர், அவர் ஒரு சூனியக்காரர், அவர் இப்படி, அவர் அப்படி என்ற அவதூறுகளை ஆரம்பம் செய்தனர். மேலும் அவர்களது இந்த அவதூறுகளை குறித்து அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு தெளிவாக்கிறான். கவனிங்கள், வசனத்தை கவனியுங்கள். சூரத்துல் ஹிஜ்ரிலே 6வது வசனம், வகாலு யா அய்யுஹல் திக்ரு இன்னக லமஜ்னூன். எப்படி என்ன சொல்றாங்க குர்ஆன்ல? அல்லாஹ் என்ன சொல்றான்? ரப்பல் ஆலமீன் பாருங்க. இன்னும் அவர்கள் கூறுகிறார்கள், வலியுறுத்தப்பட்ட இந்த நல்ல உபதேசம் எவர் மீது இறக்கப்பட்டதோ, இந்த நல்ல உபதேசத்தை எவர் மீது இறக்கி மக்களுக்கு சொல்கிறாரோ அவர் நிச்சயமாக நீ ஒரு பைத்தியக்காரரை தவிர வேறு இல்லை, நீ ஒரு பைத்தியக்காரர் தான். குர்ஆன் சொல்கிறது நபியை பைத்தியக்காரர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல் அடுத்த வசனங்களை பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. வ இயகாதுல் லதீன கஃபரு ليزلقونك بأبصارهم لما سمعوا الذكر ويقولون إنه لمجنون. மேலும் நிராகரிப்பவர்கள் இந்த நல்லுபதேசத்தை குர்ஆனை கேட்கும் போது அவர்கள் தங்களது பார்வைகளை கொண்டு உம்மை வழங்கி, கவனிங்கள், உம்மை வழக்கி விழச் செய்ய முற்படுகின்றனர். நபியை அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் எல்லாம் குர்ஆனை செவிமடுத்தால் உனக்கு ஏதாவது உனக்கு ஒரு தீங்கை செய்ய இவர்கள் பைத்தியக்காரன் என்று கூறுகிறார்கள் என்று திருமறை குர்ஆன் கூறுகிறது. எவ்வளவு நபி அவர்கள் மீது இந்த விஷயங்கள் சுமத்தப்படுகிறது என்பதை பாருங்கள். ஒன்றா இரண்டா இத்துணை அவதூறுகள். அவதூறாலே சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரை சுற்றி வளைத்தார்கள் இந்த குறைஷிகள், காஃபிர்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, அடுத்த வசனத்திலே சூரத்து சாதிலே கவனியுங்கள், என்ன விஷயம் என்பதை பாருங்கள். வஅஜிபு அன் ஜாஅஹும் முன்திரும் மின்ஹும் வகாலல் காஃபிரூன ஹாதா சாஹிருன் கذاب. இந்த வசனத்தின் அர்த்தத்தை பாருங்கள். தங்களிலிருந்து எச்சரிப்பவர் ஒருவர் தங்கள் பால் வந்ததை குறித்து அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். என்னது? எங்களை எச்சரிக்க ஒருவர் வருகிறாரா? எங்களை எச்சரிப்பதற்கு ஒரு நபி வருகிறாரா? வஅஜிபு அன் ஜாஅஹும் முன்திரும் மின்ஹும், அவர்களிலிருந்து ஒரு எச்சரிக்கையாளர் வருவதை அவர்கள் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். இப்படி செய்யாதீர்கள், இப்படி செய்யுங்கள், இதுதான் நபி வழி, இதுதான் சுன்னா என்று சொன்னால் இன்றும் ஆச்சரியமாகத்தான் பார்க்கிறார்கள். அந்த ஆச்சரியம் இன்னும் விடவில்லை. அந்த ஆச்சரியம் 1400 வருடங்களாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இதை செய்தால் எச்சரிக்கை, இதை செய்தால் ஆச்சரியம், அதை பண்ணால் ஆச்சரியம். ஏன் ஆச்சரியமாக பார்க்கிறீர்கள்? ஏனெனில் உங்களுக்கு அது ஆச்சரியமாக பட்டு விட்டது. வஅஜிபு அன் ஜாஅஹும் முன்திரும் மின்ஹும். மேலும் என்ன சொன்னார்கள்? மேலும் நிராகரிப்போர் கூறுகிறார்கள், இவர் ஒரு சூனியக்காரர், பெரும் பொய்யர். இவர் ஒரு சூனியக்காரர், பெரும் பொய்யர். அவதூறுகளை பாருங்கள். இன்னொரு வசனத்திலே பாருங்கள், ஷேக் அரஃபாத் அவர்கள் இந்த நூலில் வசனங்களை அடுக்குகிறார்கள். திருமறை குர்ஆன் குறைஷிகள் அல்லாஹ்வின் தூதரை என்னவெல்லாம் முத்திரை குத்தினார்கள்,
இதை ஹதீஸில் இருந்தால் மட்டுமல்ல, குர்ஆன் என்ன சொல்கிறது என்பதை ஒவ்வொன்றாக ஒவ்வொரு வசனமாக. அதே போல் பாருங்கள், சூரத்துல் ஃபுர்கானிலே 8வது வசனம் பாருங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அவ் யுல்கா இலைஹி கன்ஸுன் அவ் தகூன லஹு ஜன்னத்துன் يأكل منها وقال الظالمون إن يتبعون إلا رجلا مسحورا. இந்த வசனத்தை பாருங்கள். அல்லது அவருக்கு ஒரு புதையல் கொடுக்கப்பட வேண்டாமா? யாரு? குறைஷிகள். நபீனா சொல்றாரு, நபீனா அவர்கிட்ட புதையல் இருக்கணுமே, அவர்கிட்ட காசு பணம் இருக்கணுமே, நிறைய புதையல் வச்சு சேர்த்து வச்சிருக்கணுமே நபீனா. எங்க அதெல்லாம் இல்ல, கொஞ்சம் நஞ்சமா. லா இலாஹ இல்லல்லாஹ். பெரும் பெரும் அல்சாட்டியம் செய்தார்கள், பெரும் அல்சாட்டியம். பின்னால் வருகிறது, வசனங்கள் வருகிறது, என்னென்னவெல்லாம் பேசினார்கள் என்று. நபிதானே, அப்படியே நபியிடம் ஒரு புதையல் இருக்க வேண்டாமா? அது மட்டுமா? வேற என்ன சொன்னார்கள் அல்லாஹ்வின் அடியார்களே? அல்லது இவர் உண்பதற்கு ஒரு தோட்டம் இவருக்கு இருக்க வேண்டாமா? நினைத்ததெல்லாம் உண்பதற்கு ஒரு தோட்டம் இருக்க வேண்டாமா ஒரு நபி என்றால்? அப்ப பாருங்க என்னவெல்லாம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் என்பதை பாருங்க. நபிதானே, நபினா தோட்டம் இருக்கணும். ஜன்னா, ஜன்னா என்றால் பூஞ்சோலை. அந்த பூஞ்சோலையில் அவர் நினைத்ததெல்லாம் உண்பது போல், அவர் நினைத்ததெல்லாம் சாப்பிடுவதற்காக, அல்லது அவருக்கு ஒரு புதையல் கொடுக்கப்பட வேண்டாமா? இதெல்லாம் இல்லாமல் என்ன நபி? இதுவரை நாம் ஏற்றுக்கொள்ளணுமா? இதுதான் குறைஷிகள் அளவுகோல். குர்ஆன் சொல்கிறது ஃபுர்கானிலே 8வது வசனம். மேலும் பாருங்கள், மேலும் அநியாயக்காரர்கள் சொல்வார்களாம், சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதரையே தவிர வேறு எவரையும் நீங்கள் பின்பற்றவில்லை. அதை பின்பற்றக்கூடியவர்களை பார்த்து இவர்கள் சொல்வார்களாம், சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதரை தவிர நீங்கள் யாரையும் பின்பற்றவில்லை. இவ்வாறு அவர்கள் பல்வேறு வழிகளில் அவதூறான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சுமத்தி வந்தனர். யார்? மக்காவாசிகள். அவரை பொய்யர் என்று சாடி ஒரு சூனியக்காரர், பெரும் பொய்யர் என்றனர். மேலும் அல்லாஹ் இந்த திருமறை வசனத்தில் சூரத்துல் ஃபுர்கானிலே 4வது 5வது இந்த வசனத்தை கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. லா இலாஹ இல்லல்லாஹ். وقال الذين كفروا إن هذا إلا إفك افتراه إفك افتراه என்று சொல்கிறார்கள். إفك افتراه وأعانه عليه قوم آخرون فقد جاءوا ظلما وزورا. என்ன சொல்கிறார்கள்? மேலும் இந்த நிராகரிப்பவர்கள் சொல்வார்களாம், இந்த முஹம்மது இட்டுக்கட்டிய ஒரு பொய்யே அன்றி இது வேறு எதுவும் இல்லை. இந்த முஹம்மது என்ன முஹம்மது அப்படி என்ன சொல்லிவிட்டார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு தூரம் பேசிக் கொண்டிருக்கிறோம், இவ்வளவு தூரம் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. பொய்யன் என்கிறார்கள், பைத்தியக்காரன் என்கிறார்கள், புதையல் கொடுக்க வேண்டாமா, இது பூஞ்சோலை இருக்க வேண்டாமா, அப்படி இருக்க வேண்டாமா, இப்படி இருக்க வேண்டாமா. இது பொய்யை தவிர, முகமது இட்டு கட்டுவது ஒரு பொய்யை தவிர வேறும் இல்லை, பொய்யே என்று வேறில்லை. அது மட்டுமா? இதனை இட்டு கட்டுவதற்கு வேறு சில மனிதர்கள் அவருக்கு உதவுகிறார்கள். இதை சொன்ன முக்கியமான ஒரு அவதூறு என்னவென்றால், முஹம்மது என்னவென்றால் அரபல்லாத ஒரு அஜமியிடம் சென்று இதையெல்லாம் வாங்கி கொண்டு இங்கு வந்து உளறுகிறார், அப்படி சொன்னார்கள். அரபி அஜமி அப்படி என்றால் என்ன? அரபு என்றால் என்ன? அஜமி என்றால் என்ன? அரபு என்றால் அரபு பேசுபவர்கள், அரபை தன்னுடைய நுனி நாக்கில் பேசக்கூடியவர், தன்னுடைய நாவினால் தன்னுடைய மொழியாக எடுத்துக்கொள்வர், அது அவர் அரபு. அஜம் என்றால் என்ன? அஜம் அரபு அல்லாதவர் அஜமி என்று சொல்லுவோம். சரியா? உடனே பேசாதீர்கள். அப்படி என்றால் கல்ஃபில் இருப்பவர்கள் மட்டும்தான் அரபியா? அப்படி இல்லை. யார் நாவில் அரபு வந்து விட்டதோ அவர் அரபு. யாருடைய நாவில் அது ஒரு மொழியாக, முழு மொழியாக மாறிவிட்டதோ அவர் அரபு. யாருடைய நாவில் அந்த அரபு இல்லையோ அவர் அஜம். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அந்த இலகுவான மொழியை கற்பதற்கும் அதை பேசுவதற்கும் ஒரு ஆற்றலை நமக்கு வழங்குவானாக.
சரி, கவனிங்க, இந்த விஷயத்தை கவனிங்க. என்ன சொல்கிறார்கள்? இந்த முகமது என்ன செய்கிறார்கள்? குர்ஆனில் வருகிறது, அரபல்லாத ஒரு மனிதரிடம் தான் இவர் கொண்டு போய் இதையெல்லாம் பேசிக்கொண்டு இங்கு நம்மிடம் வந்து உளறுகிறார். இப்படி சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, தெளிவாக திருமறை வசனம் சொல்கிறது, வஆனஹு அலைஹி கௌமுன் ஆகரூன், அவருக்கு இதற்கு வேறு ஒரு கூட்டம் உதவி செய்கிறது. ஃபக்கத் ஜாஊ பிமன் வஸூரா, ஆனால் நிச்சயமாக அவர்கள் அநீதியும் பொய்யையுமே இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த குறைஷிகள். மேலும் இன்னும் அவர்கள் கவனியுங்கள், அல்லாஹ்வே வகாலு அஸாதீருல் அவ்வலீன கதபஹா ஃபஹிய, அவர்கள் இவை முந்தைய காலத்து மக்களின் கட்டுக்கதைகளாகும், அவற்றை இவர் எழுதி வைத்துள்ளார், அவை காலையிலும் மாலையிலும் இவருக்கு ஓதி காண்பிக்கப்படுகின்றன. ஏதாவது போடணும்ல அவதூறு, என்னென்ன அவதூறுகள் பாருங்கள். சத்தியத்தை சொல்ல வந்தார், அப்படி என்ன சத்தியம்? அதுதான் கேள்வி. என்ன சத்தியம்? நீங்கள் யாரை ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அவனை மட்டுமே வணக்கத்தில் ஒருமைப்படுத்த, அவனை மட்டுமே வணங்குங்கள், இவ்வளவுதான். நீங்கள் யாரை இறைவனாக, ரப்பாக, இரட்சகனாக, படைத்தல், பரிபாலித்தல், உங்களுக்கு தெரியும் யார் என்று கேட்டால், வஇன் சஅல்தஹும் மன் خلقஹும் லயகூலுன அல்லாஹ், அவர்களிடம் கேட்கப்பட்டால் உங்களை படைத்தது யார் என்று கேட்கப்பட்டால் அவர்கள் என்ன பதில் சொல்வார்களாம்? அல்லாஹ். அந்த அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், இதைத்தான் சொன்னார்கள், இதைத்தான் சொன்னார்கள். இது பின்னால் வருகிறது, மிக சுவாரஸ்யமான விஷயங்கள் பின்னால் வருகிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, கவனி, இதை சொல்கிறார்கள். அது மட்டும் அல்லாமல் இந்த குர்ஆன் அல்லாஹ்விடம் இருந்தோ அருளப்பட்டது அல்ல என்று வாதிட்டனர். கவனிங்கள், என்னது? இந்த குர்ஆன் யாரிடம் இருந்து? அல்லாஹ்விடம் இருந்து வந்ததல்ல. இதற்கு மேல் என்ன வேண்டும் ஆதாரம்? குறைஷிகள் அவர்கள் அல்லாஹ்வை ஏற்க மறுத்தனர், அல்லாஹ்வை நம்ப மறுத்தனர். இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது? இதெல்லாம் தவறான கொள்கைகள். அல்லாஹ்வின் அடியார்களே, குறைஷிகள் என்று அல்லாஹ்வை மறுத்தார்கள். குறைஷிகள் ரப்பை, அல்லாஹ்வை மறுக்கவே இல்லை. இதெல்லாம் ஏன் பேசுகிறோம் என்றால், இங்கு நமது காலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன? அதேதான், இணை வைக்காதீர்கள் என்பது என்று சொல்வதுதான் மிக பெரும் பிரச்சனை. அதேதான் அங்கும் நடந்தது, இன்றும் நடக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வெறும் என் ரட்சகனை நான் படைத்தல் பரிபாலத்தில் நான் உரிமைப்படுத்தி விட்டேன் என்று சொல்லிக் கொண்டு, நான் முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டு, நீங்கள் தர்காக்களிலும் கபறுகளிலும் மையத்துகளிடம் நீங்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களை நீங்கள் செய்தால், நபி அவர்கள் கொண்டு வந்த அந்த அழைப்பு பணியின் சார் அம்சமே இல்லாமல் போய்விட்டதே. அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தவா வந்தார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷிகளிடம்? அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. மேலும் பாருங்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, கவனியுங்கள், சுப்ஹானல்லாஹ். அடுத்த ஒரு வசனத்தை பாருங்கள். இந்த வசனம் தான் அந்த வசனம். அல்லாஹ் இதை தெளிவுபடுத்தினார். என்ன? ஒரு அரபல்லாத ஒரு மனிதரிடம் இவர் போய் கற்றுக்கொண்டு வருகிறார் என்று சொன்னார் அல்லவா? அது அல்லாஹ் மறுத்த சூரத் அன்-நஹ்லிலே அல்லாஹ் கூறுகிறான், வலகத் நஅலமு அன்னஹும் யகூலூன் இன்னமா யுஅல்லிமுஹு பஷருன் லிசானுல் லதி யுல்ஹிதூன இலைஹி அஅஜமி வஹாதா லிசானுல் அரபிய்யும் முபீன். அல்லாஹ் இந்த வசனத்தில் கூறுகிறான், சூரத் அன்-நஹ்லிலே 103வது வசனம், நிச்சயமாக அவர்கள் இவருக்கு ஒரு மனிதர் தான் கற்றுக் கொடுக்கிறார் என்று கூறுவதை நாம் நன்கறிவோம். யார்? இந்த குறைஷிகள். எவர் பக்கம் அவர்கள் சாய்ந்து இவ்வாறு கூறுகிறார்களோ அவர் மொழி அஜமி, அரபல்லாத மொழியாகும். அல்லாஹ் சொல்கிறான், ஏனெனில் அவர்கள் சொல்வது அரபல்லாத ஒரு மனிதனிடம் இவர் போய் சென்று போய் கற்றுக்கொண்டு, ஆனால் அவர் பேசுவதோ அவருக்கு இறக்கி அருளப்பட்டதோ தெளிவான அரபி மொழி. இது யார் சொல்கிறான்? அல்லாஹ். இதை சொல்வது யார்? அல்லாஹ். எந்த அஜமியிடம் போய் சென்றார்கள் அல்லாஹ்வின் தூதர்? எவ்வளவு மடையர்களாக இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் குறைஷிகள். அல்லாஹ்வின் அடியார்கள், அடிக்கடி குறைஷிகள் என்று சொல்வதனால் எல்லா குறைஷிகளும் அவருக்கு இங்கே அடங்கிவிடப் போவதில்லை. நபியும் குறைஷிதான், அபூபக்கரும் குறைஷிதான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கு நாம் சொல்வது அல்லாஹ்வின் தூதருக்கு இன்னல்கள் கொடுத்த அந்த மிகப்பெரிய மூத்த குலத்தினான குறைஷிகளை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். மக்கா காஃபிர்களை பேசிக் கொண்டிருக்கிறோம்.
அவர்கள் எந்த அளவிற்கு யோசித்திருக்கிறார் பாருங்கள். அரபு அல்லாத வேறொருவர் சென்று விட்டார்களாம், வந்து பேசுவது அல்லாஹ் இறக்கி அருளினது அனைத்தும் அரபி மொழி, தெளிவான அரபியும் முபீன் என்று அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன். அதாவது அவர்கள் அரபல்லாத ஒரு மனிதரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வி கற்றதாக அவதூறு கூறினார்கள். அல்லாஹ் அவர்கள் இந்த பொய்யான குற்றச்சாட்டையும் அவதூறையும் மறுத்து முகம்மதிற்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று அவர்கள் யாரை சுட்டி காட்டினார்களோ அவரது மொழி அஜமியாகும், அரபல்லாத மொழியாகும். ஆனால் இந்த குர்ஆனோ மிக தெளிவான தூய்மையான அரபி மொழியில் இறங்கியது. بيننا وبينكم الكتب كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز